நம் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி இருக்குது? நிதியை தேடியா அல்லது நிம்மதியை நாடியா? தான் கேள்வி. சின்ன கேள்வி தான், நீங்களே சொல்லிட்டீங்க. எங்க பக்கம் என்னன்னா, பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு நாங்க யோசிக்கிறோம், பணத்தை என்ன பண்ணலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால நீங்க பாருங்க, பணம் தேவையில்லைன்னு பணக்காரங்க தான் சொல்லுவாங்க. சரி, அப்படி தேவையில்லாத பணத்தை எங்களை மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு தருவாங்களான்னு பார்த்தா சும்மா வேதாந்தம் பேசுவாங்க. நம்பாதீங்க. வாழ்க்கையில என்ன தேவைங்கிறத யோசிக்கணுங்க. நீங்க வாழ்க்கை பயணம்ங்கிறது சாதாரணமானது இல்லை. என் மாணவன்கிட்ட கேட்டேன், புத்தக கண்காட்சி எல்லாம் போட்டிருக்காங்க, உனக்கு பிடிச்ச புக்கு எதுன்னு கேட்டேன். மாணவன் சொன்னா எனக்கு பிடிச்ச புக்கு செக்கு புக்குன்னா. ஏன்னா அவனுக்கு அது தேவை இருக்கு. பெர்னாட் ஷா சொன்னதான் அது. அப்ப பெர்னாட் ஷா வரைக்கும் அவன் படிச்சிருக்கான். என் மாணவன் பெருமை தானே. மாணவன் பக்கத்தில் இருக்கிறது ஆசிரியருக்கு எவ்வளவு பெருமை. அப்ப வாழ்க்கை பயணம்ங்கிறது சாதாரணமா இல்லைங்க. நமக்கு வரவு வந்தது மாதிரி இருக்கு, எப்படி போகுதுன்னே தெரியல. எப்படி போகுதுன்னே தெரியலங்க. சம்பளம் வருதுங்கய்யா, சம்பளம் வாங்கி ஏற்கனவே நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கிற செலவெல்லாம் கடன் எல்லாம் அடைச்சிட்டு மறுபடியும் பேலன்ஸ் பார்த்தா ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட கடன் வாங்கலாம்னு தோணுது. கடன் கேட்கறதுக்கு போன் போட்டாச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. எவ்வளவு நெருக்கமான நண்பர்களா இருந்தாலும் கடன் கேட்டு பாருங்க. அவன் எதுக்கு நீங்க வர்றீங்கன்னே தெரியல. நம்ம எதுக்கு போன் பண்ணுவோங்கிறது அவனுக்கு தெரியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். சாதாரண நேரத்தில் அன்பா பேசுவான், கடன் கேட்கும் போது சிக்கல் உருவாயிரும்ல. நடுவர் அவர்களே, நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வரவுங்கிறது இந்த கூட்ஸ் ரயில் வரும்ல, கூட்ஸ் ரயில் டக்கு 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 டக்குன்னு மெதுவா வரும். அது மாதிரி தான் வரவு. செலவுங்கிறது வந்தே பாரத் ரயில் மாதிரி சொங்கன்னு போயிருது. அது வர்ற வேகமும் தெரியல, போற வேகமும் தெரியல, காசு போற வேகமும் தெரியல. ஆமா, எது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பாக்குறேன், வரவையும் செலவையும் பேலன்ஸ் பண்ணி பாக்குறேன். வரவு கொஞ்சமா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு, கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. வாழ்க்கை பயணம் அதுதானேங்க. நீங்க வருமானம்ங்கிறது எப்படின்னு தெரியுமா? நம்ம வருமானம் எப்படி வருதுங்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன். வருமானம் நமக்கு வர்ற வருமானம்ங்கிறது அந்த குண்டூசியால பள்ளம் தோண்டினா எப்படி இருக்கும்? குண்டூசியால பள்ளம் தோண்டினா உடனே பள்ளம் தோண்டிடவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தோண்டுவோம், கொஞ்சம் கொஞ்சமா தோண்டுவோம். அது மாதிரி தான் வருமானம் வர்றது. ஆனா செலவுங்கிறது குண்டூசியால பலூனை உடைக்கிறது மாதிரி புசுக்குன்னு போயிருது. பொசுக்குன்னு போயிருது இல்ல, சமாளிக்கவே முடியலங்க. நான் என்ன யோசிச்சு பாக்குறேன், வாழ்க்கை பயணத்திற்கும் வாகன பயணத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டுங்க. வாகன பயணம், வாகனம் ஓட்டும் போது ஸ்டீரிங் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் சரியா இருக்கணும். பாதையில பேலன்ஸ் சரியா இருந்தா வாகனம் சரியா போகும், தடமாறாது, தடுமாறாது, சரியா போகும். வாகன பயணத்திற்கு பேலன்ஸ் சரியா இருக்கிறது மாதிரி வாழ்க்கை பயணத்திற்கு பேங்க் பேலன்ஸ் சரியா இருக்கணும். அப்படி பேங்க் பேலன்ஸ் சரியா இருந்தா வாழ்க்கை தடுமாறாம தடமாறாம போகும். அதை தான் நாங்க சொல்ல வர்றோம். நடுவர் அவர்களே, இப்ப தீபாவளி வருது, தீபாவளி வருது. சொல்லாதீங்கயா, நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குல்ல. நீங்க வேற வீடுகளை தூண்டி விடுறீங்க. தூண்டி விடுறது எல்லாருக்குமே தெரியும் இல்ல. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இது பண்றா, என்ன சேலை வாங்கலாம், என்ன நகை வாங்கலாம், என்னென்னலாம் வாங்கலாம்னு யோசிப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்? யார்கிட்ட கடன் வாங்கலாம், யாரை தேடி போறது, அந்த மாதிரி தானே யோசிக்கிற நீள் இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த நிம்மதி நிம்மதினு சொல்றாங்கல்ல, இந்த நிம்மதிங்கிற வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தைக்குள்ளேயே நிம்மதின்னு எழுதி பாருங்க. முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ, ரெண்டையும் சேர்த்து பாருங்க, நிதின்னு வரும். நிதி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க. நம்ம வருமானம் தடைபட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை தடுமாறிடும், பதட்டம் வந்துடும். ஒரு பதட்டம் வந்துருங்க. அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவை. இப்ப நீங்க ஆதி காலத்து மனிதர் இருக்கான்ல, அவன் ஒரு இடத்துல இருக்கிறவன் அந்த இடத்துல இருந்து அவன் பயணத்தை தொடங்கினது எதுக்கு? உணவை தேடி பயணம் பண்ணான். சுத்தி இருக்கிற பழங்கள் காய்கள் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டான். அது சரியா வராத உடனே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப ஆதி மனிதனின் வாழ்க்கை பயணம் உணவை தேடி இருந்தது. நம்முடைய இப்போது இருக்கிற மனிதனின் வாழ்க்கை பயணமும் உணவை தேடித்தான் போகிறது. நீங்க நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, வயிற்றுல இருந்து பிறக்கிறோம். வயிற்றுல இருந்து பிறந்த நாம இந்த வயிற்றுக்காகவே வாழ்நாள் முழுக்க உழைக்கிறதுக்கு பெயர் தான் வாழ்க்கை. வயிற்றுக்காக தானே உழைக்கிறோம், வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க இப்ப நம்ம அதிகாலை நேரங்கள்ல பாருங்க, அதிகாலை நேரத்தில் பார்த்தாச்சுன்னா எல்லாரும் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பரபரப்பா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ரெண்டு வகையான ஓட்டம் இருக்கு. அவங்கள மாதிரி பணம் இருக்கிறவங்க வயிற்றை குறைக்கிறதுக்காக ஓடுவாங்க. எங்கள் ஏழைகள் வயிற்றை நிறைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கை பயணம் இருக்குல்ல. இப்ப கோயிலுக்கு போறோம், சாமியை பக்கத்துல போய் பார்க்கணும்னா பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்து சாமியை பார்ப்பவர்கள் ஒரு வகை,
அந்த பணத்தையே சாமியாக நினைப்பவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேளுங்க. நீங்க நடுவர் அவர்களே, எவ்வளவு இருக்கு சாதாரணமா நம்ம யோசிச்சு பார்ப்போமே. பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் இருந்துன்னா ஒரு டீ சாப்பிடலாம். 10 ரூபாய் கொடுத்துறீங்க? ஆமா, கிராமங்கள்ல 10 ரூபாய் போதும். ஓ, கிராமத்துல. ஆமா, சரி. 10 ரூபாய். ஒரு 20 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு டீ வடை சாப்பிடலாம். 50 ரூபாய் வந்துச்சுன்னா ஒரு இட்லி காபி சாப்பிடலாம். 100 ரூபாய் வந்துச்சுன்னா ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். 200 ரூபாய் கையில இருந்துச்சுன்னா பிரியாணி சாப்பிடலாம். இல்லீங்களா? அப்ப அது கூட இல்லைன்னா என்ன ஆகும்? தெருவில் தான் போய் தான் உட்காரணும். அதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா நீங்க வந்து நிம்மதியா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல நடுவர் அவர்களே. அப்ப உணவுக்கும் பணம் தேவை. இப்ப நீங்க நம்ம பிள்ளைகள் நிறைய மாணவர்களும் மாணவிகளும் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். பிள்ளைகளை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துதலும் பாராட்டுதலும். நிறைய பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்னங்க தேவை? இப்ப கல்விங்கிறது, கல்வியை சொல்லும் போது சரஸ்வதி கடாட்சம்னு சொல்றோம். கல்வியை சரஸ்வதி கடாட்சம்னு சொல்றோம். அந்த சரஸ்வதியின் அருளை பெற வேண்டும் என்றால் கூட செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமியினுடைய துணை இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம சாத்தியமாக்க முடியுங்க. அதான் ஒருத்தன் சொன்னா, படிக்கிறதுக்கு புத்தகங்களை விட நோட்டுகள் தான் அதிகம் தேவைப்படுது. எழுதுறதுக்கும் வேணும், வாங்குறதுக்கும் வேணும். நோட்டு தான். நீங்க அதுவும் கரூர் நாமக்கல் பக்கம் எல்லாம் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு சாதாரணமா சேர்த்த முடியுங்கிறீங்க. அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது. அந்த மாதிரி லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால் கூட லட்சங்கள் தேவைப்படுற காலம். இப்ப உறவுகள் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்குதுங்க? உறவுகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னது? பணத்தை தான். என் பொண்ணு கல்லூரியில படிக்குது. அந்த பொருளாதாரம் படிக்கிறதுல அசையும் சொத்து அசையா சொத்துன்னு படிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, அப்பா நமக்கு அசையும் சொத்து எவ்வளவு இருக்கு, அசையாத சொத்து எவ்வளவு இருக்குன்னு. நான் சொன்னேன், ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பேசிட்டு வர்ற நான் தான் நம்ம வீட்டில் இருக்கிற அசைகிற சொத்து, உங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அசையாத சொத்துன்னு. நிம்மதியா உட்கார்ந்து இருக்கணும்ல. அதுக்கு என் பொண்ணு கேக்குது, அப்ப எதுவுமே சேர்த்து வைக்கலையா, வெறும் வாயால தான் வடை சுடுறீங்களா, நீங்க அப்பா இல்ல வெறும் டப்பான்னுது. இப்ப உறவுகள் கேட்கறதெல்லாம் நீங்க ஒய்ஃபு கேட்கற, மனைவி கேட்கறது இருக்க என்னென்னமோ கேட்குறாங்கங்க. நான் எங்கள் ஒய்ஃபு கேட்டாங்க, அம்மா எனக்கு பிறந்த நாள் வருது, இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் என்ன வாங்கி தருவீங்கன்னு. நான் சொன்னேன், ஒரு 5 பவுனுக்கு சங்கிலி. 5 பவுனுக்கா அத்தான்? இல்லை 2 பவுனுக்காவது ஒரு நெக்லஸ். ஓ அப்படியா, வாங்கித்தாங்க. அதெல்லாம் வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். அன்பை தர்றேன், பாசத்தை தர்றேன், உனக்கு நிம்மதியை தர்றேன், போங்க தான், நீங்கள் எப்பவுமே இப்படித்தான். அப்போ அவங்க அதை ஒத்துக்கிறதே இல்லைங்க. இப்போ நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். இப்போ ஒரு நாட்டினுடைய வளம் எதுல நிறைவு பெறுதுன்னா பொருள் வளத்தை பொறுத்து தான் இருக்குது. உலக அரங்கில் ஒரு நாடு கௌரவமா இருக்கணும்னு சொன்னா பொருளாதார வளம் சரியா இருக்கணும். இலக்கியத்திலிருந்து ஒரு செய்தி சொல்றேன். ஔவையார், தமிழ் கிழவி ஔவையார் சோழ மன்னனுடைய முடிசூட்டு விழாவுக்கு போறாங்க. முடிசூட்டு விழாவுக்கு போகும்போது மன்னனை வாழ்த்துற ஒரே ஒரு வார்த்தையால வாழ்த்துனாங்க. எல்லாரும் எவ்வளவோ சொல்லி வாழ்த்துனாங்க. ஔவையார் ஒரே ஒரு வார்த்தை தான், வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. வரப்புயர ஒருத்தருக்குமே விளங்கல. இதை ஒரு மன்னனை வாழ்த்த சொன்னா இப்படியா வாழ்த்துறதுன்னு, இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஔவையார் அதை விளக்கமா சொல்றாங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்றாங்க. வரப்பு உயர்ந்தால் அதுல நீர் உயர்ந்து நிற்கும், நீர் வளமாக இருந்தால் நெற்பயிர் வளம் நல்லா இருக்கும், மகசூல் சரியாக கிடைக்கும். நெல் வளம் சரியாக இருந்தால் நாட்டினுடைய வளம் சிறப்பாக இருக்கும். நாட்டினுடைய வளம் சிறப்பாக இருந்தால் மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்வான், மக்கள் சிறப்பாக இருப்பார்னா ஒரு நாட்டினுடைய வளத்துக்கும் பொருள் வளமும் அதனால் கிடைக்கிற மக்களின் மகிழ்ச்சியும் முக்கியம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுக்க முழுக்க நிம்மதியை தேடி இருந்தால் அந்த நிம்மதியை தருவது நிதிதான், பணம் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் பணம் பணம்னு ஓடுறதுனால தான் டென்ஷனா கத்தி கத்தி பேசினார். டென்ஷனா கத்தி கத்தி பேசினார். போகிற போக்கில் எங்களை பார்த்து நீங்கள் பிளாங்க் செக் கொடுக்க முடியுமா? பணம் பணம்னு ஓடுறவங்க எண்ணமெல்லாம் இப்படித்தாங்க இருக்கும். எங்கிட்ட இருக்கிறதையும் வாங்கணும்னு பேராசைப்படும், பொறாமப்படும். போதுங்கிற மனசு அவருக்கு இருந்துச்சா? அவர் வாத்தியார், அவர் 1 லட்சம் தானே சம்பளம் வாங்குறாரு. போதுங்கிற மனசு வராதுங்க. பணத்தை தேடி தேடி ஓட ஓட இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். அதைத்தானுங்க நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம். நிதி வேணுங்க, போதுமான மனசு, போதுங்கிற மனசு இருந்தா போதுங்கிறதா எங்க கட்சிங்க. அதை விட்டு எங்கிட்ட பிளாங்க் செக் கேட்காரு. போதும்ன்ற மனசே பொன் செய்யும் மருந்து. பணம் 10 செய்யும், கருணாநிதி 11 செய்வார். பணத்தை கொடுத்தா அது என்னமா 10ன்னா என்னமா கலவரம் பண்ணுமோ? சரி நடுவர் அவர்களே, பணம்
பல தீமைகளுக்கு செய்யும் வழிவகுக்கும். அதான் பார்த்தோம். இன்னொன்னு சொன்னார், கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். நடுவர்களை இப்பெல்லாம் கடன் கொடுத்தா ரொம்ப கஷ்டமுங்க. நான் வக்கீலு, என்கிட்ட வந்து எனக்கே அல்வா கொடுக்காருவாருங்க. கடன் கொடுத்துட்டு கடன் வாங்கினவன்ட்ட வாங்க முடியாம கோர்ட்டுக்கும் அங்கிட்டும் அலையிற அல்லாடல் படுற எத்தனை பேர் இருக்காங்க. இங்க வந்து கடன் கொடுத்தான் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். கடன் வாங்குறது இல்ல, கடன் கொடுத்தவன் தான் திண்டாட்டங்க. அதுதான் நீங்க ரொம்ப சம்பாத்தியம் பண்ணாதீங்க, நிம்மதியா வீட்டுல கஞ்ச குடிச்சிட்டு படுத்துருங்கயா, போதுங்க. அதைத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். நாங்க கஞ்ச குடிக்க, நீங்க அல்வா வச்சு சாப்பிட நல்லா இருக்கா? ஏமா இதுல வேற எனக்கு அவர் அணித்தலைவரும் வந்து நிம்மதி முதல் எழுத்து எடுத்துக்கொள்ளுங்கள், கடைசி எழுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் நிதி. கருணாநிதி அவர் பேர்ல நிதி கடைசி 2 எழுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 எழுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு தராசுங்க. நிம்மதியா ஒரு பக்கமும் நிதியை ஒரு பக்கமும் வைப்போம். எந்த தராசு கீழே இறங்கும்? காசு நிறைய இருந்தா தாம இறங்கும். எது காசு நிறைய இருந்தா இறங்க. இன்னொன்னு சொல்றேன், கருணாநிதி அவர் பேர்ல நிதி இருக்கு. அவரை ஒரு அந்த நிதிங்கிற இதை ஒரு இடத்துலயும் கருணா என்றால் கருணை அன்புள்ளம் கொண்டவர், அத ஒரு தட்டுல வைங்க. எது சார் வெயிட்டா இருக்கும்? அதுதாங்க நிம்மதி, அதுதான் நிம்மதி. அதுல அடுத்து அவர் அணி தலைவர், அவர் நல்ல எப்பயுமே நல்லா பேசுவார். கமலஹாசன் மாதிரி வந்து ஜிங் ஜாங்னு அழகா நின்றுக்கிட்டு அப்படி ஒரு லுக் விட்டு பேசிட்டு ரொம்ப அழகா கைதட்டலாம் வாங்கிட்டு போனாரு. அவர் நிம்மதியா இருக்காரமா, பேசாம அவெல்லாம் சொல்லாதீங்க. அதுல வேற லட்சியமுடைய லட்சியங்கள் தேவை. கரூரில் தானே கல்வி நிறுவனங்கள் அத்தனை இருக்கு. நடுவர்களே, மேடையிலே நான் உங்களுக்கு இப்ப சான்று கொடுக்குறேன். நீங்க ஒரு பிள்ளைக்கு வந்து அரசு உயர்நிலை பள்ளியில மேல்நிலை பள்ளியில் படித்த ஒரு மாணவிக்கு ஆங்கிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றதற்காக நீங்கள் பரிசு வழங்கினீர்கள். அது என்ன காசு கொடுத்தா? அரசு உயர்நிலை பள்ளியில் படித்த மாணவிங்க. நான் வழங்கலமா, நான் எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். உங்க பொற்களங்களால் வாங்குறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லையா? என்ன இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல வேற இன்னொன்னு சொன்னாரு, எழுத்தாளர்களுக்கு வருமானம் எழுத்துத்தானே உண்மை, யார் இல்லைன்னா அது நமக்கு செலவு அல்லவா. இங்க புத்தக கண்காட்சிக்கே வந்து ஒன்னும் வாங்காம போங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காருங்க அவரு. என்னங்க சொல்றீங்க? அதாவது நடுவர்களே, புத்தகம் நல்ல நூல்களை வாசிக்க வாசிக்க நிம்மதிகள் கிடைக்கும், உன் சிந்தனைகள் பெருகும். அதனாலதான் நூல்களை வாங்குங்க, நூல்களை வாசியுங்கள். அது உணர்வோடு கலந்து உங்கள் சிந்தனைகளை தெளிவுபடுத்தும். சில புத்தகங்களை வாசிப்போம், சில புத்தகங்களை சுவைப்போம். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி தேவையோ அதுபோல மனசுக்கு பயிற்சி கொடுப்பது வாசிப்பு என்ற புத்தகம் தானே. அதான் மகாத்மா காந்தியிடம் போய் கேட்கறாங்க, உங்ககிட்ட 1 கோடி கொடுத்தா என்ன செய்வீங்க? ராஜ்குமார்னா நான் பேங்க்ல பிக்ஸட் போடுவேன், வட்டிக்கு விடுவேன், பிளாங்க் செக் வாங்குவேன் பாரு. ஆனா மகாத்மா காந்தி அப்படி சொல்லவில்லை. 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைத்தால் நான் நல்ல நூலகம் அமைப்பேன் என்று சொன்னாரே. ஏன் தெரியுமா? வருங்கால சந்ததிகள் நூலை வாசியுங்கள், அதன் மூலம் உங்கள் சிந்தையை தெளிவுபடுத்துங்கள், நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னார். இதான் உண்மை. படிக்கணும்னு சொல்றாரு, வாசிங்க. ஏன் பகத்சிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். தேச விடுதலைக்காக உயிர் நீத்த பகத்சிங் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு கூட நூலை வாசித்துக் கொண்டு இருந்தார் என்றால் அவருக்கு கிடைத்தது நிம்மதி. அவர் என்ன யார் நிதி கொண்டாயான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏன் பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு போனுங்க, அப்பயும் ஒரு நூலை தாங்க வாசித்துக்கிட்டு இருந்தாரு. வேற எந்த சிந்தனையும் அவருக்கு இல்லை. புத்தக திருவிழாவில் வந்து பணம் பேசி அறுவை சிகிச்சை ஒரு நாள் ஒத்தி வைக்கலாமா? இந்த புத்தகத்தை நான் படிச்சு முடிச்சுக்கிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த இடத்துல அவர் பயப்படல, அவர் மத்த பணத்தை பத்தி யோசிக்கலங்க. அந்த நூலை வாசிக்கணும். அதுதாங்க சிந்தனை, அதுதான் நிம்மதி தருவது. அதத்தான் நிம்மதி தருவது. நல்ல கவிதைகளை வாசியுங்கள். அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன. உன்னை நினைவுபடுத்துகின்ற எல்லாமே அழகாகத்தான் இருக்கின்றன என்றான் ஒரு கவிஞன். உங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கக்கூடியது, புத்துணர்ச்சி வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியது புத்தகங்கள், வாசிப்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தகங்களை தேடி ஓடுங்கள். நிம்மதி வேணும்னா புத்தகம் தான். இதுல வேற அடுத்து அவர் சொன்னாரு, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். அவை பிராட்டியார், நான் அவை பாட்டின்னு தான் சொல்லுவேன். சொன்னாங்க, எனக்கும் தெரியும். நாங்க சின்ன பிள்ளைங்க படிச்சிருக்கோம். அவ கூழுக்கும் பாடுவா, காசுக்கும் பாடுவா, தெருவா தெரிஞ்ச ஆளு. ஏங்க, முதல்ல நீங்க இயற்கையை பார்த்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு காலையிலங்க நான் எந்திரிச்சு எங்க ரூம்ல இருந்து ஜன்னலை விரிச்சு நான் பார்க்கும்போது அப்படியே கிழக்க இருந்து சூரியன் அழகா வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய மரம், அது சிகப்பு நிறங்களால் பூத்து குலுக்குகின்ற ஒரு மரம். அதுல வந்து 2 ஜோடி புறாக்கள் உட்கார்ந்து அப்படி அழகா வச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. அதுல கிடைச்ச நிம்மதி எதுலையுமே கிடைக்கலங்க, சந்தோஷமா இருந்துச்சுங்க. உங்க வீட்டுக்காரர் நினைச்சதே இல்ல
அவர் தான் வீட்டுல நிம்மதியா இருக்கார்ல. ஏன்னா எனக்கு அவருக்கு நல்ல புரிதல் இருக்கு. இந்த ஜோடி புறாக்கள் நீங்க நடுவர்களே, அவர் என் மனசு இங்க இருக்குனா அவர் மனசு அங்க இருக்கு. இங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் தான் நிம்மதியை கொடுக்குமே ஒழிய எங்களிடம் இருக்கக்கூடிய கோடிகள் நிம்மதியை கொடுக்காது. பொய் சொல்லாதீங்கம்மா. எனக்கு தெரியுது. நீங்க சொல்ற காட்சியை பார்த்தாலே அது இன்னைக்கு காலையில் இவங்க வெளியூர்ல இருக்காங்க, வெளியூருக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்துகிட்டு இந்த காட்சியை பார்த்துருவாங்கன்னா புறாவை பார்த்தவன் என் கணவரின் நினைப்பு தான். அதுதாங்க ரசிப்பு, அதுதாங்க நிம்மதி. அது திருமூலர் அழகாக சொல்லுவார். ஐயா, ஒரே ஒரு நிகழ்ச்சி. திருமூலர் அழகாக சொல்லுவார், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு பிடி அரிசி, யாவருக்குமாம் பசியிருக்கு ஒரு கைப்பிடி புல், யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை போதுமே என்று சொன்னானே திருமூலர். ஏன் நீ மத்தவங்கிட்ட அன்பா ஆறுதலா அவருடைய கையை பற்றி ஒரு பேசுங்கள், அது போதும் நிம்மதியை கொடுக்கும். அந்த நிம்மதி எங்க கிடைக்கும் தெரியுமா? நல்ல நண்பர்களிடம் கிடைக்கும், நல்ல நட்பிடம் கிடைக்கும். நீங்க மனசு விட்டு யார்கிட்ட பேசுவீங்க? பணம் 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 ஓடிக்கிட்டு இருக்க டாடா பிர்லாட்டியா போய் பேசுவீங்க? இல்லங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்க உங்களுடைய பாலிய சிநேகிதர் அல்லது போன்ல உங்களுடைய தோழியரிடம் பேசுவீங்க. போனவே 50 ரூபாய் கடன் கேட்கிறாமா? நடுவர்களே, நட்புக்குள் அதாவது பணம் பேசாது, மனம் மட்டும்தான் பேசும். அதுதான் நிம்மதியை கொடுக்கும், அதுதான் நிம்மதியை கொடுக்கும். நடுவர்களே, உறவுகளிடம் நீங்கள் நிம்மதியை தேடி போங்கள். உறவுகளிடம் ஒரு வயசான ஒரு தாத்தா இருக்காரு, வீட்டுல அவர் கரடு முரடான ஆளு, பணம் சம்பாத்தியம் பண்ணவர் தான். ஆனா அவர் கட்டில படுத்திருக்காரு. அவருடைய பேத்தி தத்தி ஒரு வயசு புள்ள போய் அவர் மேல ஏறி தத்தா தத்தா தத்தான்னு சொல்லிட்டு அவர் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவர் நெஞ்சில ஏறி மிதிக்கும் போது, அவருடைய மீசையை பிடிச்சி ஆட்டும் போது, அவரு என்ன பெத்த ஆத்தா அப்படின்னு சொல்லி அவ காலை எடுத்து மூஞ்சில வச்சு ஒரு முத்தம் கொடுப்பாரு. அதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி உங்க நிதியில கிடைக்குமாங்க? கையா அடுத்த வருஷம் பேத்தியா எங்க வீட்டு கிளம்பி சொல்றேன், உங்க அப்பன் கொண்டது மாதிரி நீ வேற நடுவர்களே, நீ வியாபாரத்திற்காக அங்கங்க சென்று கொண்டு ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது மனைவிக்கு ஒரு கால் பண்ணுவாங்க, ஏமா ஐஸ் பிரியாணி ரெடி பண்ணி வை. ஐஸ் பிரியாணி என்னன்னு தெரியுமா? பழைய சோறுங்க. அந்த பழைய சோத்தை அதை சொல்லிட்டே வர்றாரு. உடனே என் வீட்டுக்காருக்கு பழைய சோறு மட்டும் பிடிக்காது, இளம் தயிரும் அதோடு சேர்த்து, அதாவது மிளகாயும் மிளகாயும் வெங்காயமும் நல்லெண்ணெயில சேர்த்து வதக்கி கருவாட்டையும் சேர்த்து வதக்கி கிண்ணத்துல வச்சு கொடுத்தா அவர் அருமையா சாப்பிடுவாரே அப்படின்னு ரெடி பண்ணி வீட்டுல வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த அம்மா வந்த உடனே கொடுத்த உடனே ஐஸ் பிரியாணியும் அமிர்தமாக தின்று விட்டு நிம்மதியா அப்பாடா அப்படின்னு உட்காருவாரே. கோடி கோடியாக நீங்க சம்பாதித்தாலும் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஐஸ் பிரியாணிக்கு தான் நிம்மதி கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஒரே ஒரு செய்தி நடுவர்களே, ஒரே ஒரு செய்தி. பெருந்தலைவர் காமராஜரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏபிஜே அப்துல் கலாமை எடுத்துக்கொள்ளுங்கள், நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றும் நாம் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் மூவரை போல நிதி நிதி என்று சேர்த்து பணமாவா சேர்த்து வைத்திருந்தார்கள். அவர்களை மட்டும் நாம் ஏன் இன்றும் பேசிக் கொண்டு இருக்கிறோம்? அவர்கள்ட்ட இருந்தது மற்றவர்களுக்கு உதவி செய்வது மட்டும்தான். அதான் பாரதி சொன்னான், அன்பு செய்தல் தொழிலுங்கு கண்டீர் என்று சொன்னார். அந்த அன்பை நீங்கள் விதையுங்கள், அதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் இந்த மாதிரி ஒரு அமைதியையும் நாங்கள் பார்த்ததில்லை. இல்லை, அவங்க கை தட்டுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட்டத்தோடு வரணும். நாம் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பெருங்கூட்டம் இருக்குது. ஆனால் ஒரு 3-4 பேர் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. எது வரைக்கும்னா அந்த கருவாடு வர்ற வரைக்கும். எனக்கு தெரிய உலகத்தில் நிம்மதியை தேடி இமயமலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் அது கருவாட்டில் தான் இருக்குன்றத கரூரில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம் அந்த கரு இதுங்கரு அதுங்க இதுலேயும் கரூர் இருக்குது, கரு அதில் கருவாடு. நீங்களாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, இனிமேல் எதுக்கும் யோசிக்காதீங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கருவாடு 3ஐயும் வதக்கிட்டீங்கன்னா வீடும் நாரும், தெருவும் நாரும், நிம்மதி வரும். எல்லாரும் அமைதியாக கேட்குறாங்கன்னா என்ன வேணாலும் பேசிடுறது. 3 பேரை சொல்லுகிறேன், ஐயா மணி அடிச்சிட்டாரு, நிம்மதியா போய் உட்கார வேண்டியதானே. உட்கார்ந்தீங்கன்னா நீங்களே நிம்மதியா இருக்கலாம், ஆடியன்ஸ் நிம்மதியா இருக்கும். அதை விட்டுட்டு நான் 3 பேரை சொல்லுகிறேன். காமராஜர், ஏபிஜே கலாம், அப்துல் கலாம் ஐயாவை சொல்லாம ஒருத்தர் விடுறதில்லை. அன்னை தெரசா, இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? 3 பேர் கல்யாணம் ஆகாத ஆளுங்க. நாங்க கல்யாணம் ஆகி நொந்து கிடக்கிற ஆளுங்க. யாரோட யாரை சேர்க்கறதுனே தெரியாம கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, என்ன சொல்றோம் யோசிங்க. அவங்களுக்கு
அன்னை தெரசா துறவி. இவங்க 2 பேரும் வாழ்க்கையை தேசத்துக்காக அர்ப்பணித்தவர்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த தலைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது. என்ன அப்புறம் தாத்தா கட்டில படுத்திருக்காராம், பேத்தி மீசையை பிடிச்சு பிக்கிறாளாம், நெஞ்சில ஏறி நங்கு நங்குன்னு மிதிக்கிறாளாம். இது அவளா செஞ்ச மாதிரி தெரியல, சொல்லி கொடுத்து செஞ்ச மாதிரி. யாரோ அனுப்பி விட்டுட்டு எதுவும் நடக்குதான்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தாத்தாவை பக்கத்தில் போய் பார்க்கறதே அபூர்வம். அவரே நிம்மதியாக படுத்திருக்கிறாரு. அவர் அலுப்பில் உறங்கணும்னு நினைக்கும் போது ஒரு பிள்ளை ஏவி விட்டு மிதி, நல்லா மிதி. இப்படி சொல்லி அனுப்புகிற பெண்கள் நிம்மதியை பற்றி பேசுகிறீங்க. என்னத்தை சொல்ல, காசு இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கையை பிடித்து பேசுங்க. எதுக்கு? இப்போ நம்ம இந்த சிக்னலில் நிற்கிதுன்னு வைங்க, நம்ம வண்டி சிக்னலில் நிற்கிதுங்க, ஜன்னல் வழியாக ஒருத்தர் காசு கேட்குறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? கையை பிடிச்சி உங்களுக்கு 2 இன்னுரை தருகிறேன், இருக்கிறதுல 8 4 போடுவீங்களா? இருந்தால் தனியாக போட முடியும். கையை பிடிச்சி இன்னுரை என்னத்துக்கு? அவன் இது மாதிரி எத்தனை இன்னுரை கேட்டிருப்பான். அவன் சொல்லுவா, நீ இறங்கு வா, 2 பேருமா பிச்சை எடுப்போம். இல்லை எல்லாருக்குமே இன்னொரு வழங்குவோம், எல்லாருக்கும் கொடுப்போம். அப்புறம் புத்தக கண்காட்சினால புத்தகங்களை பற்றி பேசிட்டாங்களாம் ஜான்சி. புத்தகங்களை தேடி ஓடுங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அதாவது நீங்களாம் இங்கே உட்காராதீங்கன்னு மறைமுகமாக சொல்கிறாரு. அதையும் மீறி உட்காந்துருக்கீங்களா, உங்களை பாராட்டணும். புத்தகங்களை தேடி ஓடினால் நிம்மதி கிடைக்கும். அப்படியா? ஏன் புக் ஸ்டால்காரர் புக்கெல்லாம் வச்சு உட்காந்துருக்காரு? இப்போ உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேங்க. 100 ஸ்டால் இருக்குன்றாங்க. 100 ஸ்டாலையும் கொண்டாந்து வச்சவங்க எதுக்கு வச்சிருக்கிறாங்க? விற்கணும்னா, இல்லை பேசாமல் அவர் அத்தனை நிம்மதியை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகணும்னா? இப்போ ஒரு 10 நாள் கழித்து கலெக்டர் முன்னிலையில் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க? 6 கோடிக்கு விற்பனையானது, 5 கோடிக்கு விற்பனையானது, 1 கோடிக்கு. அப்படித்தானங்க சொல்லுவீங்க. 1 கோடி நிம்மதியை விற்று விட்டோம். காரணம் ஜான்சி மேடம். நானே ஒரு வக்கீல், என்கிட்டயா சவால்? கற்பனையா பேசலாங்க ஐயா, தப்பு இல்லை. ஆனால் அதில் கொஞ்சமாவது ஒரு ஒத்து வரணும். காலையில் கதவை திறந்தேன், எங்கள் வீட்டு பக்கத்திலே சூரியன் சிவப்பாக வந்தது. மற்ற ஊர்ல எல்லாம் சூரியன் பச்சை கலராக வரும். ஒரு ஜன்னலில் பார்த்தேன், அங்கே ஒரு மரம் இருந்தது, அதில் ஜோடி புறா. நாங்க பார்த்தா 2 காக்கா உட்காந்துருக்கு, ஜோடி காக்கா. இப்போ ஜோடி காக்கா உட்காந்தோடனே நமக்கு நிம்மதி போயிடும். இப்போ நான் இதுக்காக எங்கள் வீட்டு வாசலில் டெய்லி 2 புறாவை செட்டப் பண்ண முடியுமா? இது சினிமா கிடையாது. நிம்மதின்றது மனம் சார்ந்தது. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் இரவு உணவு சாப்பிடுகிற உத்தரவாதம் இருக்கா இல்லையா? நீ வீட்டுக்கு போனாலோ ஹோட்டலுக்கு போனாலோ சாப்பிடுகிற உத்தரவாதம் இருக்கா இல்லையா? அதனால உட்காந்துருக்காங்க. அது இல்லைன்னு வைங்க, இனிமே தான் போய் எங்கேயாவது சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும்ன்ற நிலை இருந்தால் ஒருவர் உள்ளே வந்திருப்பீர்களா? அதான் கேள்வி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தான். அதுல கூட பொன் இருக்கு. என்ன விலை? கிராம் 4500 ரூபா. அது ஏறுது இறங்குது. இன்னைக்கு ஏறிடுச்சு. யுத்தம் வந்துடுச்சுல. கருணையை ஒரு தராசில் வையுங்கள், நிதியை ஒரு தராசில் வையுங்கள். சார், இது ஒப்பீடே முதல்ல தப்பு. ஏன்னா நிதி, பணம், பொருள் எல்லாம். கருணை எங்க இருக்கும்? எப்படி வைப்பீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒன்னையும் கண்ணுக்கு தெரிகிற ஒன்னையும் தராசில் வைக்க சொன்ன ஒரே வக்கீல் நம்ம வக்கீல் தாயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இது மாதிரி ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போனார். அது எல்லாம் அரசு ஊழியர் மாநாடு. அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய கோரிக்கை வச்சாங்க. முக்கியமாக சம்பள உயர்வுக்கு கோரிக்கை வச்சாங்க. வைத்து விட்டு அந்த செயலாளர் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் இத்தனை கோரிக்கை வைத்திருக்கிறோம் சம்பள உயர்வுக்கு, கருணையும் நிதியும் நிரம்ப பெற்ற முதலமைச்சர் எங்களுக்கு அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். முதலமைச்சர் பதில் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடம் கருணை இருக்கிற அளவு நிதி இல்லை என்பதை இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல்வர் பேசினது, வரலாற்றில் இடம்பெற்ற வார்த்தை அது. இதையெல்லாம் தெரியாமல் வந்து எங்களோட பேசி ரொம்ப அநியாயம். அது எல்லாத்த விட பகத்சிங், நீங்களாம் புஸ்தகம் படிங்கன்னு சொல்லணுங்க, அது தப்பு இல்லை, படிங்க. ஏன்னா புஸ்தகம் படித்தா நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கு கொடுத்த உதாரணம் தான் என்னால் நம்பவே முடியலை. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? பகத்சிங்
தூக்கிலிடப்படும் முன்னால் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார், அவருக்கு நிம்மதி கிடைத்ததுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்தா தான் கிடைக்கும். நான் சொல்லல, நிம்மதி கட்சி சொல்ல. ரொம்ப வேடிக்கையா நிறைய பேசியிருக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி பேசினா நிம்மதி கிடைக்காது, தொந்தரவு தான் இது. எதிரணியில முதல்ல பேசினார் நம்ம நண்பர் ஹரிகோபாலன். அவர் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். நான் உங்க எல்லாம் இங்க யாராவது ஸ்கூல் வச்சிருக்கீங்களா இல்லை வாத்தியாரா இருக்கீங்களா? இருந்தா சொல்லுங்க. நிம்மதி தேடணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் திறப்பாங்களா? ஸ்கூலு திறந்ததுனால தான் இவர் நிம்மதி தேடுறாரு. ஸ்கூலை திறந்தா வாத்தியாரை பார்க்குறதா, ஏஇஓவை பார்க்குறதா, சிஇஓவை பார்க்குறதா, பயல்களை பார்க்குறதா, பஸ்ஸை பார்க்குறதா, கொஞ்சமும் நிம்மதி இல்லாமல் போகுமே. இங்கே ஸ்கூலையும் திறந்து வச்சுட்டு ஒரு 10,000 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு நிம்மதியை தேடுங்கள்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தான் கிடைச்சோமா? நிறைய பேசியிருக்கிறாங்க அவர் சொன்னதெல்லாம். ஒன்றுங்க, இந்த தம்பி ரொம்ப நல்லா சொன்னார், கருணாநிதி ரொம்ப நல்லா சொன்னார். உலகில் பயணம் என்பது தொடங்கியதே பணத்தை தேடித்தான். அந்த காலத்தில் சில்க் ரூட்னு ஒன்று இருக்கு. இதையே உள்ள பறக்க விடுங்க, பணம் எடுக்கிறாங்களாம். நாங்களே நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க நிம்மதியை குலைக்கிறதுக்காக வானத்திலிருந்து அட்டாக் வருது. இதெல்லாம் கல்யாண வீட்டில் போடணுங்க, அங்கதான் எல்லாரும் மேக்கப் பண்ணி வந்திருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைனா இது எங்க தலைக்கு மேல பறக்குது. ஏற்கனவே அங்க ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். இதை வந்து பெரிய ஸ்கிரீன்ல வேற காட்டினீங்கன்னா கூட்டம் என்னையா போயிடும். கடல் வழி பயணத்திலிருந்து சில்க் ரூட் வரை உலகில் முதல் பயணங்கள் என்பதே பணத்தை தேடித்தான், நிதியை தேடித்தான். அதுதான் உண்மை. சீனாவையும் யூரோப்பையும் இணைத்ததுதான் சில்க் ரூட். ஆசியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு போன பாதை தான் சில்க் ரூட். அதான் அவர் சொன்னாங்க, அந்த காலத்திலேயே இந்த கரூர் வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணிச்சான். சார், நம்ம ஊர்ல இருந்த ஏலக்காயையும் கிராம்பையும் மிளகையும் ஐரோப்பியர்கள் அள்ளி கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தார்கள். அதுதான் இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சாமி கோயிலில் ஏகப்பட்ட தங்கம் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம். அவன்லாம் அந்த காலத்தில் அள்ளி கொடுத்தான். அன்றைய மன்னர்கள், ஸ்பெயினில் இருக்கிற மன்னர் சட்டம் போட்டாராம், இந்தியாவில் போய் வணிகமே செய்யாதீங்கன்னு சொன்னாராம். எங்க ஊர் தங்கம் எல்லாம் அங்கே போகிறது என்று. இப்படி என்றால் கப்பல்கள் வந்த காலத்திலேயே நாம் வணிகத்தில் வளர்ந்து இத்தனையும் சாதித்திருக்கிறோம் என்றால், வாஸ்கோட காமா நிம்மதியை தேடியா வந்தாருங்க, கொலம்பஸ் நிம்மதியை தேடியா போனாரு. ரெண்டாவது, சுருக்கமா சொல்றேன், வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனை எந்த பொண்ணாவது கட்டுமா? மாப்பிள்ளை என்ன பண்றாரு? கோயிலா நிம்மதி தேடுறாரு. சுண்டல் கிடைச்சால் சாப்பிடுவார், மிச்ச நிம்மதியை கொண்டு போய் வீட்டில் கொடுப்பார். பொண்ணு கொடுத்துருவாங்க இல்ல, அந்த அணியில் இருக்கிற யாராவது தருவாங்களா? மாப்பிள்ளை நிம்மதி தேடுறாரு, வந்துட்டாருன்னா என் பொண்ணு நிம்மதியா இருக்கும், 2 பேரும் சுண்டல் வாங்க போகலாம். என்ன கேட்குறான் தெரியுமா? பேக்கேஜ் என்ன சார்? நாங்கெல்லாம் மாத சம்பளம், பல பேர் நாள் கூலி, சில பேர் வார கூலி, அத்தை கூலி நித்த கூலி, சில பேர் பெர் ஆனம்ன்றான் சார். 60 லட்சம் பெர் ஆனம் வாங்குறானா இல்லையா? மாசம் 5 லட்சம் ரூபாய். அவன் என்ன நெஞ்ச நிமித்தி நிற்கிறான்? காசை தேடுறதுக்கு தானே அமெரிக்காவுக்கு போகிறான். எல்லாத்தையும் விடுங்க, இங்கேருந்து துபாய்க்கு எதுக்கு இவ்வளோ பேர் போயிருக்காங்க? சிங்கப்பூருக்கு, துபாய்க்கு நிம்மதியை தேடியா போயிருக்கான்? சொல்லுங்க. குடும்பம் நடத்துனா நிம்மதி இருக்கும்ல? அங்கேருந்து அவன் வந்த உடனே, இப்போ துபாயில் ஒருத்தர் ரொம்ப நாள் சுற்றி போய் வேலை பார்க்குறான் 2 வருஷம் கழிச்சு. ஏன்னா அடிக்கடி வர முடியாது. துபாய்க்கு போனாலும் 2 வருஷம் அங்கே போய் வெயிலில் வெந்து கிடப்பான். அவன் 2 வருஷம் கழிச்சு வர்றான்னு வைங்க, அவங்க வீட்டம்மா என்ன செய்யணும்? அவர் அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு பார்க்குமா, இல்லை போய் கருவாடு வாங்கி மிளகாயை வதக்கி நீங்கள் அங்கிருந்து நிம்மதியாக வாங்க சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. எதுக்காக குடும்பத்தை விட்டு போறான்? எதுக்காக அவமானங்களை தாங்கிக் கொண்டு வேலை செய்கிறீர்கள்? கரூர் என்பது சாதாரண ஊர் இல்லையா? உலகம் முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கான விரிப்புகளை தருகிற ஊர் கரூர். இன்னும் நம்ம ஊர்ல பாய் விற்கிறான்னா ஒன்று பத்தமடை, இன்னொன்று கரூர் பாய். எத்தனை வகையான பிசினஸ் இங்க இருக்கு. பாடி பில்டிங் வண்டிகளுக்கு கரூர். பக்கத்துல நாமக்கல். ஊர் பூரா முட்டை போடுறது நாம தான். வாத்தியார் சிலேட்டில் போடுறாரு, மீதி தட்டிலையும் போடுறாரு. அத்தனை இவ்வளவு எங்கிருந்து வந்தது? வணிகம் வளராமல் தேசம் தழைக்காது. வணிகம் வளர்கிற ஊர் தான் தேசிய மேப்பில் இடம்பெறும் என்பதற்கு கரூர் ஒரு பெரிய உதாரணம். நிறைவா ஒரு வரிங்க. காசே இல்லாதவனுக்கு கூட எதுல நிம்மதி இருக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்கல்ல, போன மாசம் ஆந்திராவில் ஒருத்தன் ஒரு
வெங்கடாஜலபதி கோயில் நினைக்கிறேன், நம்ம திருப்பதியில் இன்னொரு கோயில், ஏதோ ஒரு அம்மன் கோயில். இந்த கோயிலில் போய் உண்டியல்ல 100 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி போட்டான். நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தீங்களா இல்லையா? 100 கோடி. அந்த செக்கை எடுத்து பார்த்தோன்னே கோயில் நிர்வாகம் மிரண்டு போச்சு. அவன் ஜென்மத்துக்கு 100 கோடின்றதை நம்பரை கூட பார்த்ததில்லை. எப்படா ஒருத்தன் இவ்வளவு பெரிய பணக்காரன் இங்கே வந்து போட்டிருக்கான்னு அக்கௌண்ட்டில் போட்டால் 17 ரூபா இருந்திருக்கு. வெறும் 17 ரூபாயா? அது ஆண்டவன் கேட்டிருக்கான் 100 கோடி கொடுறா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, அவன் காசே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி பாவலா பண்ணி எழுதி பார்த்துருக்காயா செக்கில். அவன் 100 கோடின்னு எழுதி கையெழுத்து போட்டான்ல, அவனை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கோ இல்லையோ 100 கோடிக்கு செக்கில் கையெழுத்து போட்டேன்னு வரலாறு சொல்லுதா இல்லையா? வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையா இருக்குமா, இவங்க நிம்மதியை தேடி வாங்கன்றாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 9,000 கோடி கொடுத்தாங்கல்ல, ஒரு ஆட்டோ டிரைவரா டாக்ஸி டிரைவருக்கும். நேற்று ஒருத்தருக்கு 973 கோடி கொடுத்துருக்காங்க. அவன் அலறி அடிச்சு ஓடி போய், ஐயா இதெல்லாம் எனக்கு வேணாம்யா, இனி ஆளை விடுங்க, கொடுத்தா கொடுங்க, ஒரு 973 ரூபா கொடுங்க, ஏதோ பீஸா வாங்கியாவது சாப்பிட்டுக்கிறேன்னு. என்ன பாருங்க, காசு வந்த உடனேயே அந்த மனிதரை பற்றி உலகம் தெரிந்து கொள்கிறது. அது வரைக்கும் அந்த டாக்ஸி டிரைவர் யாருக்காவது தெரியுமா? அந்த 9,000 கோடி அவன் காசு கிடையாதுங்க, அனாமத்தா வந்தது, அடுத்த நாளே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சில மணி நேரங்கள் அக்கௌண்ட்டில் 9,000 கோடி இருந்த ஒருவரை உலகம் பேசுகிறது என்றால், நிரந்தரமாக உங்க அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா எவ்வளவு பேசும்? பெரும் பெரும் பண முதலாளிகள் தான் தேசத்தை வழிநடத்துகிறார்கள் என்பது உண்மையா இல்லையா? உலகம் முழுக்க அதுதான். அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு சட்டம் பாஸ் ஆகும், இல்லாட்டி ஃபெயில் ஆகும். உடவை நடத்துகிற ஒரு தேசத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஓடுவது பிசினஸுக்காக, உழைப்பதற்காக, பெறுவதற்காக. இதெல்லாம் வந்தால் 2023 நிம்மதி வரும். ஒரு 200 வருஷம் முன்னாடி வேணா வீட்டில் உட்கார்ந்தா நிம்மதின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருப்பவனுக்கு தான் நிம்மதி, உழைத்து கொண்டே இருப்பவனுக்கு தான் நிம்மதி, சம்பாதித்து கொண்டே இருப்பவனுக்கு தான் நிம்மதி. நாம் ஓடுவது நிதியை தேடித்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகா இந்த பட்டிமன்றமானது ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கை பயணம் நிதியை தேடியே அப்படின்னு பேசிய என்னுடைய சகோதரர்கள் 3 பேரும் எப்படி நிதியை தேட போறோம், அதனால என்ன கஷ்டம்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த 3 பேர் பேசினதும் பாத்தீங்கன்னா, செக்கை எங்க கிட்ட கொடுத்துருங்க, சம்பளத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை பூரா எங்க கிட்ட கொடுத்துருங்க, பணத்தை சம்பாதிங்கன்னு சொன்னா ஏன் இப்படி கொள்ளையடிக்கிற கலையறீங்க? அதுலயும் இப்ப பேசினார் பாருங்க எங்களுடைய அன்பு சகோதரர் ராஜா அவர்கள். வந்ததுல இருந்து கரூர் கருவாடு ஒரே கம்பாரிசன் தான். என்னையா தப்பா சொன்னாங்க எங்க கட்சிக்காரங்க? கருவாட்டை பத்தி சொன்னாங்க. ஆமா, என்னையா தப்பா சொல்லிட்டாங்க எங்க கட்சிக்காரங்க? அழகா சொன்னாங்க, மனைவி கையால சாப்பிடுறது ஒரு நிம்மதின்னு சொன்னாங்க. ஆனா அத கூட சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம நிதி நிதின்னு ஓடினீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு தானே கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வக்கீலை பார்த்து ஏதோ வக்கீல் வண்டு முருகன் உட்கார்ந்ததா நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணா அப்படி கலாய்ச்சி தள்ளி இருக்காரு இல்லையா? அதுல என்ன சொல்றாரு, அப்துல் கலாமை பாருங்கள், காமராஜரை பாருங்கள், அன்னை தெரசாவை பாருங்கள்னு ஒரு எடுத்துக்காட்ட சொன்னா 3 பேருக்கும் கல்யாணம் ஆகலங்கிறாரு எங்க அண்ணன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாருக்கும் கல்யாணம் வேணும்னு தானே தேடுறான். கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கு பேனர் வச்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த 90s கிட்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குயா, கல்யாணமே ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதுல மாப்பிள்ளையோட நண்பர்கள் எல்லாம் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை பேனருக்கு பக்கத்துல இவன் ஒரு பேனர் வச்சிருக்கான், அடுத்த மாப்பிள்ளை நாங்க, பொண்ணு இருந்தா தாங்கன்றான். இவன் பேனர் வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு நிம்மதி கல்யாணத்துல தானே இருக்கு. அத பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். யா, குடும்பம், மகிழ்ச்சி, இவைகளில் தான் நிம்மதி வரும் என்பது எங்களுடைய கட்சி. ரொம்ப அழகா பேசினார். எதிரணியில கருணாநிதி இருக்காரு பாருங்களேன், ஆனாலும் இவ்வளவு போய் பேசப்படாது. அவர் வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், இரட்டை வருமானம், இரட்டை சம்பளம், இரட்டை வேலை, ஒரே இரட்டை தான். அது கணவனும் மனைவியும் பிள்ளைய பால்வாடியில போட்டுட்டு வேலைக்கு போயிருவாங்களாம். ஏமா ஒருவேளை ரெட்டைக்கு அத நீங்க தான் கேட்கணும், விசாரிக்கணும். ஏன்னா வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவர்கிட்ட பணமும் இருக்கு, பயமும் இருக்கு. அதனால அப்படி பயணம் செய்யறதுக்கு தைரியமும் இருக்கும். என்னவா 2 பிள்ளைய 2 பேரும் வேலைக்கு போய், கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிட்டு பச்சை பிள்ளைய பால்வாடியில போட்டு போணுமா? இப்படியா வழி சொல்றது? உங்களுக்கு கருணையும் இல்ல, நிதியும் இல்லன்னு தெரியுதியா? இதுல இருந்து அந்த பச்சை பிள்ளைக்கு நிம்மதி கிடைச்சிருக்குமாயா? ஐயா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா அந்த படிக்கின்ற படிப்பில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து பரிசு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கின்ற போது அந்த குழந்தைகள் வந்து வாங்கிவிட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் பார்த்தோம். அதை பார்த்து பூரித்த பெற்றோர்களையும் பார்த்தோம் என்றால் அங்கதாங்க மகிழ்ச்சி இருக்கு. ஆனா பிள்ளைகள் பரிசு வாங்குற அன்னைக்கு, அப்பா எனக்கு ஃபேக்டரியில நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது, நீ போய் பரிசு வாங்கிக்கோன்னு சொன்னா அந்த பிள்ளை மகிழ்ச்சி
மகிழ்ச்சியா வந்து பரிசு வாங்குமா ஐயா? என்னுடைய பெருமையை பார்த்து எங்க அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு நிம்மதி கிடைக்குமே தவிர வெறும் பரிசுல என்ன மகிழ்ச்சி இருக்குங்கிறத தான் கேட்கிறேன். அதுல நம்ம கருணாநிதி சார் ரொம்ப நல்லா சொன்னார், வாசி தீரவே காசு நல்குவீர். இந்த பாட்டை அந்த கட்சிக்காரங்க சொல்லலாமா? சொல்லிக்க கூடாது. சொல்லலாமா? அது ஞானசம்பந்த பெருமாள் திருவேலி மிளலை பஞ்சத்தை நீக்குவதற்காக இறைவனிடம் வேண்டி கேட்டார், வாசி தீரவே காசு நல்குவீர்னு. இவங்க 3 பேரை பார்த்து உங்க செக்கை ஏன்ட்ட கொடுத்துருங்கன்னு கேட்கல, ஏன் வசதிக்காக காசு தான் இறைவன்ட்ட கேட்கல, ஊர் மக்களின் பஞ்சம் தீர்ப்பதற்காக இறைவா காசு நல்க வேண்டும் என்று அடுத்தவர்களின் பசியை தீர்ப்பதில் எனக்கு நிம்மதி இருக்கிறது என்றுதான் ஞானசம்பந்தர் கேட்டாரு. உங்களை மாதிரி எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்கல. அதுல ராஜ்குமார் ரொம்ப வேகமா பேசினார் பாருங்களேன். அவங்க பையன் உனக்கு என்ன புக்கு பிடிக்கும்னு கேட்டப்ப அவங்க மாணவர் என்ன சொன்னாரா, செக்கு புக்கு தான் பிடிக்கும்னாராம். அப்புறம் இவர் பாடம் நடத்தினா அவன் செக்கு புக்கு தானே கேட்பான். பணம் பெருசு நினைக்கிற ஒரு வாத்தியாரு பாடம் நடத்தினா பையனும் செக்கு புக்கு தான் வேணும்னு கேட்பாங்க. அதை தான் நாங்களும் கேட்கிறோம். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகா யோசிச்சு பாருங்களேன். பாரதி வறுமையில் இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வறுமையில் இருந்த பாரதி வாழ்க்கையை எவ்வளவு ரசித்தாருங்கிறத பார்க்கணும். பாரதி எப்படி பாடினார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று உலகத்தை பார்த்து ரசிக்க முடிகிறது என்றால், அவ்வளவு இல்லாத பாரதியே ரசித்த போது லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குற உங்களால ஏன் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றுதான் நாங்க கேட்கிறோம். அவருக்கு அண்ணக்கா வழிமா நடுவர் அவர்களே, நாங்க பணமே வேண்டான்னு சொல்லல, இருக்கிறதை வைத்து நிம்மதியாக வாழ பழகுங்கள் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதுக்கு மேல பணம் வேணும்னு ஓடாதீங்க. நடுவர் அவர்களே, நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் மருத்துவர் இல்லையா, அவருக்கு தமிழக அரசு வழங்கிய சிறந்த மாவட்ட ஆட்சித் தலைவருக்கான விருது வழங்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பெருமை! கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு விருது வழங்கப்பட்டு இருக்கிறது. அது எதுக்குங்கிறதுல சிறப்பு இருக்கு. 3 சிறப்புகள் சொல்றாங்க. மாற்றுத்திறனாளிகள் நலன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ற 3 மக்கள் சேவைக்காக மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு விருது வழங்கி இருக்கிறார்கள் என்றால், தனக்கு பணம் வேண்டும் பெருமை வேண்டும் என நினைப்பவரை விட அடுத்தவர்களுக்கு நிம்மதியை தேடி தருபவர்களுக்கு தான் பெருமை தேடி வரும் என்பதற்கு உதாரணமாக நம்ம கலெக்டர் இருக்காருன்னா, இங்க வந்துட்டு ஐயோ காசு தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் என்ன பேச்சு. அதுல அண்ணா சொன்னாங்கல்ல, கரூர் மருத்துவமனையில் விரிக்கக்கூடிய அந்த பெட்ஷீட் இங்க தயாரிக்கிறாங்க. அப்படியே இருக்கட்டும், மருத்துவர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே டாக்டர் என்ன கேட்கிறாரு, சரியா சாப்பிடுறீங்களா நல்லா தூங்குறீங்களான்னு கேட்கிறாரு. நல்லா சாப்பிடுறீங்களா நல்லா தூங்குறீங்களா, இந்த 2 எப்ப கிடைக்கும்? நிதின்னு ஓடணும்னு வைங்க, பொருளை தேடி ஓடுறவங்களுக்கு நல்லா சாப்பிடவும் நேரம் இருக்காது, நிம்மதியா தூக்கமும் வராது. நமக்கு இந்த தொழில் போயிடுமோ நஷ்டமாயிருமோ, நம்மளுடைய எதிராளியை விட அதிகமாக சம்பாதிக்கணும், போன தடவையை விட இந்த தடவை 3% லாபம் குறைஞ்சிருக்கு, இப்படி எந்த நேரமும் நிதியை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு அந்த பணம் வர்றதுனால என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? ஆனா வீட்டுல இருக்கிறது போதும், குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்போம்னு இருக்காரு பாருங்க, அங்கதாங்க நிம்மதியும் மகிழ்ச்சி இருக்கும். இப்ப காலையில கணவர் தூங்கிட்டு இருக்காருங்க, மனைவி கொண்டு வந்து ஒரு காஃபியை கொடுப்பாங்க காலையில இல்லையா, கணவனை எழுப்பி காஃபி குடிங்க சொன்ன உடனே வீட்டுக்காரரு, நான் அப்பமே முழிச்சிட்டேமா, நீ வந்து எழுப்பும் போது ஓ முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகத்தான் தூங்குற மாதிரி நடிச்ச அப்படி சொல்றாருன்னா, சில வீடுகள்ல வீட்டுக்காரரே போட்டு போய் கொடுக்குறாராம். சரி, மனைவி அவர் முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறுகின்ற போது அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, பணம் ரொம்ப தேவைங்கிறது அது என்னமோ ரொம்ப முக்கியங்கிற மாதிரி பேசினாங்க. பணம் என்பது பெரிய தேவைங்கிறதுலாம் இல்ல, கஷ்டம்னு இல்ல, அடுத்தவர்களை போல வாழ வேண்டும் என நினைக்கும் போதுதான் அந்த பணத்தை தேடுறதுங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. நமக்கு இருக்கிறதுல நம்ம என்ன வாழ முடியும் என்று வாழ்கின்ற போது மகிழ்ச்சி வரும். இப்ப ராஜ்குமார் பேசுனதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்களேன். கல்லூரியில பொருளாதாரம் படிக்கிற மகா இல்லையா, பொருளாதாரம் படிக்கிற பொண்ணு அசையும் சொத்துனா என்னன்னு தெரியலையா, அசையா சொத்துனா என்னன்னு தெரியலன்னு வீட்டுல வந்து கேட்டுச்சான். இவர் நாயா வாயில வடை சுட்டு போயிருக்காரு மேடையில வந்து இல்லையா, அந்த புள்ள கேட்டிருக்கு அசையும் சொத்து அசையா சொத்து பொருளாதாரம் படிக்கிற பிள்ளைக்கு தெரியாமலா இருக்கும். இப்ப இவர் டப்பா தான் உண்மையிலேயே. ஆமா, இப்ப பிள்ளைகளுக்கு என்ன தேவை தெரியுமா, கலராக புது ஆடைகள் வாங்கி கொடுக்கிற தந்தையை விட கலராக இனிப்பு வாங்கி வந்து ஊட்டி விட்டு தானும் உண்டு மகிழ்கின்ற கூடவே இருக்கிற அப்பா தாங்க பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நாட்டுல பல்லாட்டு ரொம்ப பெருகி போயிட்டாங்க. நடுவர் அவர்களே, பெரிய பரிசுகள் விளையாட்டு பொருட்களை வாங்கி வந்து பரிசளித்து விட்டு போகின்ற அப்பாவை விட தானே விளையாட்டு பிள்ளையாகி விளையாடுகிறாரே கூட அந்த அப்பா தாங்க பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். தீபாவளி வருது, இந்த தீபாவளி வர்றது அவருக்கு அப்படியே பதட்டமா இருக்கும். சும்மா இருங்கம்மா, ஓயாம ஞாபகப்படுத்தாதீங்க. நடுவர் அவர்களே, தீபாவளி வர்றதுல என்ன பதட்டம் இருக்கு?
ஊர் தேடி நம்ம ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல இருந்தாலும் தேடி நம்ம ஊருக்கு வந்து உறவுகளோடு கலந்து மகிழ்ந்து அம்மா கையால சாப்பிட்டு மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ந்து பெரியவர்களிடம் ஆசி வாங்கி அந்த 2 நாட்கள் நம்ம வீட்டில் இருக்கோம் பாருங்க. அந்த 2 நாள் கொடுக்கின்ற நிம்மதி வருடம் முழுவதும் நமக்கு சார்ஜ் ஏற்றியது போல இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம் நிம்மதியை தேடியதாகத்தானே இருக்கு அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, அண்ணன் சொன்னாங்க 9,000 கோடி ஒருத்தனுக்கு வந்த உடனே அவன் பேர் பரவல் ஆயிருச்சுன்னு. இப்ப பேர் பெருமையாச்சு, ஆனா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. திடீர்னு நமக்கு 9,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே பதட்டமா இருக்குமா இருக்காதா? ஒரு திடீர்னு ஏன் கணக்குல எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியல, என்ன தப்பு நடக்குதுன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை உருவாகுதுன்னு அவனுக்கு பதட்டமா இருக்குமா பரவசமா இருக்குமா? அந்த நேரத்தில் அந்த பணம்ங்கிறது பயத்தை தான் உண்டாக்கும். ஆனா நான் நியாயமா உழைச்ச என் சம்பளம் கிரெடிட் ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ராஜ்குமாருக்கு என்ன பிரச்சனை? இஎம்ஐ பிடிக்கிறார்களே. நீங்க வீடு முழுசும் கடன் வாங்கி ஜாமானா வாங்கி நிரப்புங்க, அப்புறம் இஎம்ஐ பிடிக்காம என்னங்க பிடிக்க முடியும்? கடன் வாங்கும் போது தெரியல, இங்க வெளியே வந்து பேசும்போது இவ்வளவு பேச்சு. ஐயா, கரூர்ல உள்ள ஒரு சிறப்பு பாருங்களேன், இந்த மக்களினுடைய பெருந்தன்மையை பாருங்க, பெரிய குணத்தை பாருங்களேன். பொதுவா புத்தகங்கள் எல்லாம் தாள்களால் ஆனது, பேப்பர். இந்த பேப்பரை தயாரிக்க மரத்தை அழித்து அந்த கூளை தான் வச்சு பேப்பர் தயாரிப்போம். ஆனா கரூர் மாவட்டத்தில் கரும்பு சக்கையில் இருந்து தாள் தயாரிக்கின்ற புகழூர் என்ற ஒரு ஊர் கரூர் மாவட்டத்துக்கே புகழை சேர்த்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெருந்தன்மைக்குரியவர்கள். அதனால தான் கருவூர் சித்தர் போய் ராஜராஜ சோழனுக்கே அந்த பெரிய கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இன்னைக்கு கோயில போய் கும்பிடுகின்ற அத்தனை பேருக்கும் அமைதியையும் நிம்மதியையும் நாடி தருகிறார் என்றால் அதற்கு காரணமா இருந்ததும் இந்த ஊர். நடுவர் அவர்களை ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செஞ்சிடறேன். இந்திய வானம் அப்படின்னு ஒரு புத்தகத்துல எஸ்ராங்கிற எழுத்தாளர் எழுதியிருக்காருயா. அவருடைய நண்பர் ஆசை தம்பிங்கிறவர் பிறந்த நாள் கொண்டாடுனதை பத்தி எழுதுறாரு. அந்த ஆசை தம்பிங்கிற அவருடைய நண்பர் பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒரு ஆதரவற்றோர் பார்வையற்ற பள்ளிக்கு பணம் கொடுத்துருவாராம், அந்த விடுதிக்கு, என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடுங்கன்னு. இவர் போறாரு, அன்னைக்கு இவர் பிறந்த நாள் அன்னைக்கு போய் பாக்குறாரு. அதுல எல்லாரும் பரிசு சாப்பாடுலாம் வாங்கிட்டு போறாங்க. ஒரு பொண்ணு எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்கு, பார்வையற்ற பிள்ளை. உடனே இவர் கேட்டார், ஏமா சந்தோஷம் தானே, உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுல சந்தோஷம் இல்லையா? உங்க பிறந்த நாளை நீங்க கொண்டாடுறீங்க சார், இதுல எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கு? நீங்க என்ன எங்க பிறந்த நாளையா கொண்டாடுறீங்க? இதுல எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்னு அந்த பிள்ளை சொல்லி இருக்கு. உடனே அவர் நினைச்சாரு, நம்முடைய பணம் என்பது நமக்கு பயன்படுவதை விட அடுத்தவருக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த இல்லத்துல, பார்வையற்றோர் இல்லத்துல இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து இதுல இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் பிறந்த நாள் வரும்போது கொண்டாடுங்கன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாசத்துல 3 பேர் 4 பேருக்கு ஐயா இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், ஐயா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஒவ்வொருத்தராக போன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆசை தம்பி சொல்கின்றார், நான் ஏன் பிறந்த நாளை கொண்டாடினால் கூட எனக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி தான் கிடைத்திருக்கும், ஆனால் மற்றவருக்கு கொடுத்ததன் மூலம் வருடம் முழுவதும் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பெரியவர் சொல்கிறார் என்றால் பணத்தை நமக்கு வேண்டும் என தேடி ஓடுவதை விட அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதுதான் நிம்மதியை தரும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, அன்பான உறவு, ஆரோக்கியமான உடல், கடன் இல்லா வாழ்க்கை, அடுத்தவர் உதவி தேவைப்படாத ஒரு சூழல், இறைவனை வணங்கி வழிபடும் நிம்மதி, இவை எல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்குமே தவிர நிதியை தேடி ஓடுவதால் வாழ்க்கை பொருளற்றதாகிவிடும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.